ஸோ இப்போ வந்து நம்ம போன வாட்டியில் பார்த்த மாதிரி டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ எஃப். ஐ வந்து என்னது half m r square which is equal to r into f. இங்கே வந்து ஆல்ஃபா இருக்கா, ஸோ a by r. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது r into f வந்து டூ டென்ஷன்ஸ், ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குனால ஸோ 2t is equal to half m r into a. இது கேன்சல் ஆகிடும். அப்போ a acceleration is equal to 4t by m. இப்படி வந்து அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டென்ஷனுக்கு வந்து mg is equal to ma plus 2t. free body diagram வச்சு ஸோ mg is equal to m into 4t by m plus 2t. அப்போ mg is equal to 60. tension is equal to mg by 6. ஸோ நீங்கள் இது ரெண்டையும் வந்து திருப்பி இந்த ஈக்குவேஷன்லேயே போட்டிங்கன்னா mg is equal to ma plus 2t போது acceleration is equal to 2g by 3. எப்படி வரும் அப்படின்னா mg is equal to ma plus 2tr. so mg is equal to m into 4t by m acceleration equation plus 2 into acceleration again. இது வந்து 2 டென்ஷன் வந்து g by 6. so mg is equal to 4t plus mg by 3. 3mg is equal to 12t plus mg. 2mg is equal to 12t. காமனாக எடுத்து ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ 4t by a is equal to 60 by g. 2s are 3s are pt cancel ஆகிடும். then a is equal to 3a is equal to 2g and a is equal to 2g by டேரக்டாக இதில் m ரெண்டே காமனாக எடுத்து ஈக்குவேட் பண்ணாங்க. இந்த ஈக்குவேஷன் அப்புறமா என்ன பவர் கேட்டுருக்கோம். பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. another equation already பார்த்த மாதிரி. so power is equal to force என்னது mg into velocity வந்து acceleration into time. first time taken வந்து 0 னால you will be taking just at மட்டும் தான் வரப்போகுது. so mg into acceleration equation தான் இப்போ நம்ம பார்த்தது. so 2g by 3. so 2mg square t. இந்த t so power equation. next question. இது வந்து ஈஸி தான். ஹலோ அண்ட் சாலிட் ஸ்பியரோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டார்க் சேம். நமக்கு டார்க் தெரியும். டார்க்கோட ஈக்குவேஷன் என்னது? டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்ஃபா. டார்க் சேம்னு சொல்லிட்டாங்க. ஐ அண்ட் ஆல்ஃபா ரிலேஷன் தான். ஸோ I1 alpha 1 is equal to I2 alpha 2. இதை வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதோட டார்க் அதிகம் அப்படிங்கிறது கேட்டுக்காங்க. இது வந்து நம்ம ஹோம்ஒர்க்காக போட்டு ட்ரை பண்ணுங்க. வெளி டவுட்ஸ்னால் நம்ம ஃபர்தராக அதுக்கப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து a force of minus k vector minus f force act ஆகுது. negative of k vector act on point 0. The origin of the coordinates, find the torque about the point 1, minus 1, 0. So, இப்போ ஒரு question வந்து என்னன்னா a vectorல force act ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. torque is equal to என்னது? r bar into f bar ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகே, force வந்து minus k vectorல act ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னாலே
பண்ணாலே ஆர் வந்து ஆர் பாரோடது வந்து 1, -1, 0 ஸோ அதனால ஐ பார் மைனஸ் ஜே பார்னு எடுத்துக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன ஆர் இன்டூ எஃப் தான் சொன்னேன், டாட் ப்ராடக்ட் சாரி கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஐ பார் ஜே பார் கே பார் ஆர் வெக்டார் 1, -1, 0 எஃப் வந்து கே வெக்டாரில் மட்டும் தான் மைனஸ் எஃப். ஸோ 0, 0 மைனஸ் நார்மலாக இப்போ ஐனா இதை வெளியே படிச்சுட்டு இதில் இது எஃப் வந்து இது 0 இது 0 அண்ட் அதே மாதிரி ஜேனா இந்த பார்ட்டை மறைச்சுங்க, இது மைனஸ் எஃப் வரும், இது 0. அப்போ இது வந்து இந்த பார்ட் ஒன்று இருக்கவே போகிறது இல்லை, ஏதாவது கே 0னால. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ பார் ப்ளஸ் ஜே பார். லாஸ்ட் டாபிக் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி லீனியர் மொமெண்டம் பார்த்த மாதிரி தான். ஆங்குலர் மொமெண்டம் அது ஒன்றும் இல்லை, இதோட ரொட்டேஷன் மோஷன் இன்வால்வ் ஆகிறனால லீனியர் மொமெண்டம் இன்டு ஆர் பார் தான். ஓகேவா? ஸோ இப்போ இட் இஸ் டினோட்டட் அஸ் எல் பார். ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஆர் பார் இன்டு டி, டிங்கிறது லீனியர் மொமெண்டம். அதே மாதிரி தான் டார்க் மாதிரி தான். ஸோ ஆர்டி சைன் தீட்டா வரும்போது தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் டி. இது வந்து இதோட டைரக்ஷன் ஃபார்ம்ல வந்து கேஜி எம் ஸ்கொயர் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ எம் எல் பவர் டு டி பவர் -1. ஸோ ரேட் ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் டார்க்கும் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாங்க அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் டிவைட் பை டைம். ஆங்குலர் மொமெண்டம் டிவைட் பை டைம். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பாடி தான் வந்து எக்ஸ்டர்னல் டார்க். ஓகேவா? டார்க்குக்கும் ஆங்குலர் மொமெண்டம் ரிலேஷன் அங்கே பார்த்தது டார்க்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இஃப் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம்னா the momentum is always constant. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து ரிஜிட் பாடியில் it is a translation motion. The total external force acting on the object is 0. Whereas in the rotation motion, the total external torque acting on the object is 0. Rigid body na adha ஒரே motion இருக்கும். There will be no force acting on it, right? So நார்மலாக translation equilibriumனா என்ன சொன்னேன், just linear momentum. அதில் அப்படின்னா total external force 0 சொல்லுவோம். rotation motion அப்படிங்கும்போது torque acting on the system is 0. So principle of momentum. According to the principle of momentum, body will remain rotational equilibrium. The algebraic sum of the moment of all the force acting on the body is about to 0 ஆகிடுச்சுன்னா அது வந்து ஈக்குலிபிரியம் இருக்கும் until external force act on the object. சேம் திங் தான், ஒன்றும் இல்லை. ரொட்டேஷன் மோஷன் அப்படின்றனால இது ஹேவிங் எவ்ரிதிங் இன் வெக்டார் குவான்டிட்டி. அண்ட் இப்போ ஃபோர்ஸ்னா இங்கே டார்க், அங்கே லீனியர் மொமெண்டம்னா இங்கே ஆங்குலர் மொமெண்டம், அங்கே ஆக்சிலரேஷன்னா இங்கே ஆங்குலர் ஆக்சிலரேஷன், அங்கே வெலாசிட்டினா இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ரிலேஷனுக்கு வரும்போது எக்ஸ்ட்ராவாக ரேடியஸ் ஆக்ட் ஆகும்போது ஏன்னா ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டார் இங்கே வரணும். அண்ட் ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டு ஒமேகா. இது வந்து என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி. புரியுதா? அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், P இஸ் ஈக்குவல் டு என்னது, மாஸ் இன்டு வெலாசிட்டி. இங்கே மாஸ் பதிலாக தான் என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நீங்கள் ஒரு சாப்டர் தெளிவாக படிச்சிங்கன்னா இது டேரக்டாக எல்லா ரிலேஷனும் எழுதிக்கலாம். Pக்கு பதிலாக தான் இங்கே L. இது வந்து என்ன, லீனியர் மொமெண்டம், இது ஆங்குலர் மொமெண்டம். அண்ட் இது வெலாசிட்டி, இது ஆங்குலர் வெலாசிட்டி. அண்ட் இது மாஸ் அண்ட் இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அவ்வளோதான், சிம்பிள் திங். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்னென்னா இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சுக்க வேணாம். B இஸ் ஈக்குவல் டு R சொன்ன மாதிரி R இன்ட்டு ஒமேகாவா, R வந்து 0.6 ஒமேகா 12 போட்டிங்கன்னா 7.2 சம்திங் வரும். டேரெக்டாக வந்து 2 இன்ட்டு 7.2 இன்ட்டு 1 14.4. இந்த இதில் மிஸ் பண்ணிடுவோம், இது வேணாம், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈஸிக்கல் டு R இன்ட்டு ஒமேகா வச்சு 0.6 இன்ட்டு 12 அதை இங்கே டேரெக்டாக சிம்பிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் கொடுப்போம். அண்ட் இந்த இதில் 2 கேன்சல் ஆகிடும். அண்டு பை இந்தியா அண்டு இந்த பை இருக்குது, இயும் இருக்குது. ஐ இன்ட்டு ஒமேகா தான் நம்ம எல்லுன்னு எடுக்கணும் ஆங்குலர். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலேஷன் ஆங்குலர் சொல்லணும், இனர்ஷியா இன்ட்டு ஒமேகா. ஸோ இது வந்து ரிலேஷன், இதை வச்சு எல்லாம் எடுத்துட்டு ஒரு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எனர்ஜி இஸ் ஹாஃப். ஸோ எனர்ஜியை ஹாஃப் பண்ணிக்கிறோம் பை 2 அண்ட் வெலாசிட்டி இஸ் டபுள். ஸோ 2, அப்போ அது வந்து 1/4. அப்போ L டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது, L/4. ஓகே, இவ்வளோ தான்
ஹோல் சாப்டர் ரெக்கார்டிங் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்று கூகுள் கிளாஸ்லையோ இல்லை எனிதிங் வாட்ஸ்அப்லையோ எதையாவது கேட்க, இல்லை சம்ஸ் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் திருப்பி அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் தான் ரோலிங் மோஷன் டெலிட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக அது வந்து ஜெயிலில் இல்லை. இந்த கான்செப்ட் வரைக்கும் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.